நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதே மாரி போர்லயும் பார்த்தீங்கன்னா, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்றது தான் வந்து நீங்க பார்க்க போற கதை. முதல் உலக போரோட உச்சத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ஸும், பிரிட்டனும் ஒரு பக்கமாவும், ஜெர்மனி இன்னொரு பக்கமாவும் இருந்திருக்கு. 2 நாடுகளும் வந்து என்னதான் எதிரிகளா இருந்தாலும், 2 பேருக்கும் ஒரு நட்பும், ஒரு ட்ரேடும் வந்து உருவாகுறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு. அத பத்தி தான் நீங்க பார்க்க போறோங்க. முதல் உலகப் போர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்னதான் நீங்க மக்கள இறக்கி வேலை பார்த்தாலுமே கூட, அவங்களுக்கு பொருட்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருந்துச்சு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸுக்கும், பிரிட்டனுக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ண பைனாகுலர்ஸ்க்கான லென்சஸ் வந்து தயாரிச்சது யாருன்னா, கார்ல் ஜீஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த லென்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில ஒரு நிறுவனம். போர் ஜெர்மனிக்கு எதிரா இருக்கிறதுனால வந்து கார்ல் ஜீஸ் லென்ஸ வந்து இம்போர்ட் பண்றதுக்கும், அதே அது ஜெர்மனியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கார்ல் ஜீஸ் லென்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் தடை போட்டதுனால வந்து அது லென்ஸ் கிடைக்கல. இது லென்ஸ் கிடைக்காதனால வந்து அவங்க பைனாக்குலர் ஒழுங்கா தயாரிக்க முடியல. இதனால வந்து போர்ல பார்த்தீங்கன்னா, வந்து தூரத்தில என்ன எதிரிகளோட நிலைகள கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு பிரிட்டனுக்கு. அதே மாரி ஜெர்மனியோட நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மனி நிறைய ரப்பர் தேவைப்பட்டுச்சு அவங்களோட போருக்கு. ஜெர்மனி வந்து பிரிட்டன் மாரி வந்து நெறைய காலனி உலகம் ஃபுல்லா இல்லாதனால அவங்களால ரப்பர வந்து கொண்டு வர முடியல. அப்படியே 1, 2 ஆப்பிரிக்கன் காலனி இருந்தாலுமே அங்கேருந்து ரப்பர் கொண்டு வரணும்னா சூயஸ் கால்வாய் வழியா வரணும். சூயஸ் கால்வாய் வந்து எப்பயும் பிரிட்டன் கண்ட்ரோல்னால அதையும் கொண்டு வர முடியல. அவங்களுக்கு அதனால ஜெர்மனிக்கு ரப்பர் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிரிட்டனுக்கு கண்ணாடி தேவைப்பட்டுச்சு, ஜெர்மனிக்கு ரப்பர் தேவைப்பட்டுச்சு. அது என்ன பண்றாங்க, 2 பேரும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது ஒரு ஐடியாக்கு வராங்க. அதனால சுவிட்சர்லாந்துல ஒரு மீட்டிங் பிளான் பண்றாங்க. அத வந்து பிரிட்டன் சார்பாக வந்து சில மினிஸ்டர்ஸும், அது மாரி ஜெர்மனி சில மினிஸ்டர்ஸும் வந்து, நாங்க உங்களுக்கு ரப்பர் தரோம். அது மாரி நீங்க வந்து எங்க லென்ஸ் தாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பைனாகுலர் லென்ஸஸ நாங்க வந்து கால்ஜிஸ் மூலமா உங்களுக்கு தரோம். அதே நேரத்தில வந்து அதுக்கு பிரதிபலனா நீங்க 1 டன் ரப்பர் தாங்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த பைனாகுலர் வாங்கிட்டு போயி என்ன பண்ண போறாங்க பிரிட்டன் அந்த பைனாகுலர் மூலமா ஜெர்மன் பொசிஷன்ஸ எங்கலாம் கரெக்ட்டா பார்த்து அவங்களுக்கு குண்டு போடுறதுக்கு வசதியா இருந்திருக்கும். அதே நேரத்தில ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரப்பர பயன்படுத்தி அவங்களோட வெப்பன்ஸ் நல்லா பெட்டரா பண்ணி, அது மூலமா திரும்ப வந்து பிரிட்டன தாக்க முடியும். பார்க்க போனா 2 பேர் பண்ற உதவி 2 பேருக்கு உபத்திரமா தான் முடிய போகுது. ஆனாலுமே இந்த முடிவு எடுத்து ஒரு படி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா, அதுக்கு எதிர்ப்பு பயங்கரமா இருந்ததுனால, பிரிட்டன் பார்லிமெண்ட்ல இப்ப நம்ம வந்து எதிரி கூட சேர்ந்து சண்டை போடணும். அப்படி ஒரு சிலின்ஸுக்கு தேவையான கிளி கிளி கிழிச்சதுனாலயும், ஜெர்மனி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால 2 பேரும் பிளான ட்ராப் பண்ணிட்டாங்க.